திமுக எம்பி ஆகிறார் அன்புமணி. ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. அதிர்ச்சியில் ராமதாஸ். அதாவது பாமகவில் தந்தைக்கும் மகனுக்குமான மோதலுக்கு 3 சந்திப்புகளும் 3 உறுதிமொழிகளும் தான் காரணம் என்கிற புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை கழட்டிவிட்டது அதிமுக. அதே சமயம் வட தமிழகத்தில் வலுவாக உள்ள பாமகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சித்தார் எடப்பாடி. அதனால் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்பினார். அங்கு டாக்டர் ராமதாசும் சி.வி. சண்முகமும் சந்தித்து பேசினர். அந்த சந்திப்பில் அதிமுக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் ராமதாஸ். இதற்கான பரிசு தொகையும் பேசி முடிக்கப்பட்டது. அதனால் தங்களுடனான உறவை முறித்து கொண்டதால் அதிமுக தலைமை மீது பாஜக தேசிய தலைமைக்கு கடும் கோபம். மேலும் அதிமுக பாமக கூட்டணி உருவாகலாம் என்கிற பேச்சும் ராமதாஸ் சண்முகத்தின் சந்திப்பையும் அறிந்த பாஜக தலைமை அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் அதிமுகவுக்கு அது ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் என கணக்கிட்டது. இதனால் தமிழக பாஜகவுக்கு சில உத்தரவுகள் டெல்லியில் இருந்து கிடைத்தன. குறிப்பாக எந்த முயற்சி வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. உடனே அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பாஜகவை சேர்ந்த சினிமா தொழிலதிபர் ஐசிரி கணேஷை சந்தித்து விவாதித்தார். அண்ணாமலையும் ஐசிரி சங்கரும் அன்புமணி தொடர்பு கொண்டு பேசினர். கிழக்கு கடற்கரை சாலை பங்களாவுக்கு அன்புமணி வரவழைத்தனர். அந்த பங்களாவிற்கு தனது மனைவியுடன் சென்றார் அன்புமணி. பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். 3 மணி நேரம் நடந்த அந்த சந்திப்பில் பாஜகவுடன் தான் கூட்டணி, இது உறுதி என்று அன்புமணி வாக்கு கொடுத்தார். இதற்காக கனமான பரிசுகள் பேசி முடிக்கப்பட்டன. பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சி போல அதிமுக பாமக கூட்டணியை ராமதாஸ் உறுதி செய்ததை அறிந்த திமுக தலைமை அதிமுக பாமக கூட்டணி உருவாகக்கூடாது என்று திட்டமிட்டது. இந்த கூட்டணி உருவானால் பல தமிழகத்தில் சில தொகுதிகளை திமுக இழக்கும் என்ற ரிப்போர்ட் கிடைத்ததால் அதிமுகவுடன் பாமக சேர்வதை தடுத்து நினைத்தது திமுக. அதனால் அன்புமணியும் அவரது மனைவி சௌமியாவும் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அதிமுக கூட்டணி வேண்டாம், பாஜகவுடன் கூட்டணி தான் வேண்டும், அதற்கு சம்மதிக்க வேண்டும் என்று கெஞ்சி அப்பாவை வழிக்கு கொண்டு வந்தனர். ஆனால் 2 சந்திப்புகளில் நடந்தவைகளையும் பரிசு பொருட்களையும் ராமதாஸிடம் சொல்லாமல் மறைத்துவிட்டனர். பாஜக பாமக கூட்டணி அமைந்ததை ஜீரணிக்க முடியாத எடப்பாடியும் சி.வி. சண்முகமும் ராமதாஸிடம் வருத்தப்பட்டனர். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி அமைத்து பிரச்சினையை சரி செய்கிறேன் என்று உறுதியளித்தார் ராமதாஸ். இதனால் பிரச்சினை அமைதியானது. இந்த நிலையில்தான் பாஜக கூட்டணிக்காகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதற்காகவும் அன்புமணியின் சந்திப்புகளையும் வாங்கிய பரிசுகளையும் தெரிந்து கொண்டார் ராமதாஸ். அந்த உண்மை தெரிந்த பிறகு குடும்பத்தில் கலவரம் வெடித்தது. தலைவர் என்கிற பொறுப்பில் இருப்பதால் தானே கூட்டணியை பற்றி உன்னிடம் பேசுகிறார்கள், நீ அதனை முடிவு செய்கிறாய், இனியும் இதே நிலை நீடித்தால் நான் ஜோக்கர் ஆகிவிடுவேன் என்று அன்புமணியை குடும்பத்தினர் முன்பு திட்டி தீர்த்துவிட்டார் ராமதாஸ். மறுநாளே கட்சி தலைவர் பதவியில் இருந்தும் அவரை நீக்கினார். அந்த கோபம் தணியாமல் மெல்ல மெல்ல அதிகரித்து அன்புமணிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தும் அளவுக்கு போனார் ராமதாஸ். இந்த நிலையில்தான் ராமதாஸிற்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக தற்போது பாமக 2 கட்சிகளாக உடைந்தது. தற்போது அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக உள்ளது. இதன் விளைவாக தற்போது அன்புமணி ராமதாஸ் திமுக சில முக்கிய அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் இவர் திமுகவில் இணைந்தால் முதல்வர் ஸ்டாலின் இவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் டாக்டர் ராமதாஸ் கடும் அதிர்ச்சியில் உள்ளதாக தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.